ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டை சொல்லணும்னா ரொம்ப குழப்பமான இரிட்டேட்டான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்றைக்கான எபிசோட் பார்த்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்குமே அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கான எபிசோட்டில் ஏன்டா இப்படிலாம் கதையை போட்டு கொதறி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்ல மென்டல் குரூப்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. சுந்தரி லாவணியா கிட்ட என்னப்பா இப்படி ஆகிடுச்சு, நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு வழக்கம் போல் அவங்களுக்குள்ளார ஒரு திட்டம் போடுறாங்க. அடுத்து மென்டல் முரளியும் சுந்தரி கிட்ட பேசிட்டு நம்ம கடைசியில் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு பேசிட்டு போகிறாங்க. இங்கே ஆஃபீஸில் ராகவ் அபிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணோம், அதனால் நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ரூமில் ரொம்பவுமே அபி கூட என்னென்ன பேசணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரோ அதெல்லாம் பேசி சந்தோஷப்படுறாரு. கடைசியில் பார்த்தோம்னா அது கனவு அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. வந்ததுமே நம்ம அபியை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும்னு சொல்லிட்டு மனசார என்ன நினச்சாரோ அதெல்லாம் இன்றைக்கி சொல்லி பார்த்துட்டாரு. இதுதான் நமக்கு இருக்கிற முதல் சந்தோஷம்னு நினைக்கிறேன் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் கனவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு வெளியில் ஹாலுக்கு வராரு. ஹாலில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே ராகவ் இன்னும் சாப்பிட்றதுக்கு வரலையா, அபி வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அபியும் வந்துடுறாங்க. அபி நிற்கும்போது அப்படியே ராகவ் சந்தோஷமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அபிக்கு பின்னாடி நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி மது வந்துடுறாங்க. பாட்டி தான் முதல்ல மதுன்னு கூப்பிட்றாங்க. அடுத்து மது சம்மந்தமாக நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது இது எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்கிறாங்க. ஆஃபீஸில் அந்த ஃபைல் கொடுக்க சொன்னது அதாவது லாவணியா. அதுக்கப்புறம் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒளிஞ்சிருக்கும் போது மதுவை லாவணியா தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி போய் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனேன், ஆக்சிடென்ட்டில் நான் மட்டும் தப்பிச்சிக்கிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா நான் சீக்கிரமாக இறந்துருவேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ செக் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, நான் அப்பப்போ ராகவெலாம் பார்ப்பேன்னு சொல்லி பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி கதையை சொல்கிறாங்க. அப்படியே தலை சுற்றி ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட்டாக ஆகிடுச்சு. நிறைய பேர் கமெண்டில் சொல்லுவாங்க இன்றைக்கி இரிட்டேட்டாக இருந்துச்சு, போரிங்காக இருந்துச்சுன்னு. உண்மையிலுமே நான் இன்றைக்கி அப்படியே ஏண்டா பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு போரிங்காக இருந்துச்சு ஸ்டோரி இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா அதாவது குழப்பமாக வச்சு ஒரு பக்கத்து ராகவ் இன்னொரு பக்கத்து அபி நடுவில் அந்த மது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு தொடரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான எபிசோட்டை ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு அதை விட ரொம்ப கொடுமையாக ஒரு ப்ரொமோவை காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசுவோம். வேறு என்ன பண்ணுறது, நீ உங்கள்கிட்ட திட்டு வாங்குறதுக்குன்னே இந்த மாதிரிலாம் கதையை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் திட்டி தானே ஆகணும், அப்புறம் நானும் அதை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்குது. அந்த சம்மந்தமாக அடுத்து பேசுகிறேன். என்னை என்ன சொல்லி திட்டலான்னு சொல்லி கரெக்டாக கண்டென்ட் ரெடி பண்ணி வைங்க. ஆனால் திட்டும்போது கொஞ்சம் பார்த்து திட்டுங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஏங்க இப்படி ஸ்டோரியை போட்டு சொதப்புறாங்க நல்ல கதையை அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் ஆகிடுச்சு இன்றைக்கான எபிசோட் பார்த்து. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.